வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ வெயில் காலத்துல நம்ம நிறைய ஜூஸ், ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நினைப்போம். அதுக்கு நம்ம வீட்லயே குல்ஃபி செஞ்சு சாப்பிடலாம். இப்போ அந்த குல்ஃபியை எப்படி வீட்ல ஈஸியா செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 லிட்டர் பால், கார்ன்ஃபிளவர் மாவு 5 ஸ்பூன், பாதாம் மிக்ஸ் 1 கப், சர்க்கரை தேவைக்கேற்ப, மில்க் மேட் 100 கிராம், ஃப்ரெஷ் கிரீம் 100 கிராம். மில்க் மேடும் சர்க்கரையும் உங்களோட இனிப்புக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு அதிகமா தேவையோ அதுக்கு ஏத்தாப்புல நீங்க மில்க் மேடோட டேஸ்ட் பிடிச்சிருக்குன்னா மில்க் மேட் அதிகமா எடுத்துக்கலாம், சர்க்கரை வேணும்னா சர்க்கரை அதிகமா எடுத்துக்கலாம். இப்போ இந்த குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனை அடுப்புல வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேன் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே அதுல பாலை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் ஃபேட் மில்க். தண்ணி சேர்க்க கூடாது. தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா அந்த குல்லா உங்களுக்கு வராது. ஸோ ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சு வரட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்க, பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. லைட்டா கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. குல்ஃபி செய்யறதுக்கு எப்பவுமே அடி பிடிச்சிடக்கூடாது. அடி பிடிச்சிருச்சுன்னா கரிஞ்சி ஸ்மெல் இருந்தா குல்ஃபி நல்லா டேஸ்டா இருக்காது. பால் கொதிக்கிற வரைக்கும் ஃப்ளேமை வந்து ஹைல வச்சுக்கோங்க. பால் கொதிச்ச உடனே லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம்ல வச்சுட்டு நீங்க கார்ன்ஃபிளவர் மாவு, பாதாம் மிக்ஸ் ஒவ்வொன்றா சேர்க்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. பாதாம் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மெதுவா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஹெவி பாட்டம் வெசில்ல வைங்க. பாட்டம் ஹெவியா இல்லைன்னா உங்களுக்கு சீக்கிரத்துல அடி பிடிச்சிடும். அதனால எப்பவுமே குல்ஃபி செய்யும் போது ஹெவி பாட்டம் வெசில் எடுத்துக்கோங்க. பாதாம் மிக்ஸ் நல்லா இது கூட மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது கூட பால் கூட கார்ன்ஃபிளவர் மாவை பால் ஊற்றி கலக்கி வச்சிருக்கோம். லம்ஸ் இல்லாம கட்டி இல்லாம கலக்கி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து பால் கூட சேர்க்கணும். இப்போ இந்த பால் பாதாம் மிக்ஸ் இருக்கிற அந்த மிக்சர் கூட சேர்க்க போறோம். கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்த உடனே அந்த பாலோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகும். அந்த பாலோட தண்ணி கன்சிஸ்டன்சி இல்லாம கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு? இது கூட நம்ம வந்து மில்க் மேட் ஆட் பண்ண போறோம். மில்க் மேட் ஒரு 100 கிராம்ஸ் ஆட் பண்ணா போதும். மில்க் மேட் ஆட் பண்ணியாச்சு. அதையும் சேர்த்து நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் ஆப்ஷனல் தான். சர்க்கரை நம்மளுக்கு நிறைய இனிப்பு தேவை அப்படின்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வேண்டாம். ஆல்ரெடி மில்க் மேட் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால நமக்கு வந்து சர்க்கரை சேர்க்கணும்னு இல்லை, கொஞ்சமா வேணாலும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை கொஞ்சமா சேர்த்துக்கிறோம். கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. லாஸ்ட் இனிப்பு பார்த்துட்டு உங்களுக்கு இனிப்பு இதை விட ஜாஸ்தி வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம். மில்க் மேட் அப்படி இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். கண்டினியூஸா கலக்கி விட்டுட்டே இருங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா இந்த மிக்சர் வந்து திக்காயிட்டு வருது. இது கூட நம்ம வந்து ஃப்ரெஷ் கிரீம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெஷ் கிரீம் டேஸ்ட்டுக்கு தான், ஆப்ஷனல் தான். கண்டிப்பா சேர்க்கணும்னு கிடையாது, ஆப்ஷனல் தான். ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட பொடிச்சு வச்சிருக்க ஏலக்காய், நம்ம தள்ளி பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஏலக்காவை சேர்த்துக்க போறோம். உங்களுக்கு ஏலக்காய் இப்படி பொடிச்சு வாயில வந்து கடிப்படும் போது, குல்ஃபி சாப்பிடும் போது கடிப்பட்டா பிடிக்காதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஏலக்காய் பொடி கடையில விற்குது, ஏலக்காய் பவுடர்னு, நீங்க அது வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குல்ஃபி மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கூல் ஆகட்டும். கூல் ஆன உடனே இது நம்ம குல்ஃபி மோல்டுல ஊத்திடலாம். போய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். குல்ஃபி மிக்சரை வந்து குல்ஃபி மோல்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கோங்க. எல்லா மோல்ட்லயுமே ஊத்திட்டு இதை ஃப்ரீசர்ல ஒரு 8 hours வச்சு எடுத்தீங்கன்னா உங்களோட குல்ஃபி ரெடி ஆயிடும். மோல்டுல நம்மளோட குல்ஃபி மிக்சரை ஆட் பண்ணியாச்சு. இனி இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியது.
கப்ல கூட வைக்கலாம். கப்ல வைக்கிறதா இருந்தா நீங்க ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பரை போட்டு க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் நார்மலா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கர் கடையில விற்கும், அதை கூட இன்சர்ட் பண்ணி நீங்க வந்து சாப்பிடலாம். இந்த மோல்டு கிடைக்கலன்னா நீங்க நார்மலா உங்களோட சில்வர் கப்லயே ஊற்றலாம். ஊத்திட்டு அலுமினியம் ஃபாயில் போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. ஓப்பன்ல வச்சீங்கன்னா ஃப்ரீசர்ல வேற ஏதாவது பொருட்கள் வச்சிருந்தீங்கன்னா அதோட ஸ்மெல் குல்ஃபில எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இதை ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த டேஸ்டியான குல்ஃபியை நீங்க சாப்பிட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.